இந்த கம்பெனிகள்ல மீட்டிங் போறீங்களா? மீட்டிங் போறது இப்போ ஷிஃப்ட் 4 மணிக்கு முடியுதுன்னா அது நீங்க 3:30 மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 4:30 வரை வைக்கலாம்ல. உங்களுதுல 6 ஹவர், எங்களுதுல 6 ஹவர். இப்போ யாருக்கும் எந்த தொல்லை இல்லை. அது என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் ஏமாலி எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஏமாலும் மாட்டானா 4 மணி ஷிஃப்ட்னா வீட்டுக்கு போக மாட்டாங்க. 4 மணிக்கு உட்கார வச்சு 5 மணி வரையும் மீட்டிங் போடுவாங்க. இவருக்கு பிரைஸ் வாங்குறதுக்கு நாங்க கை தட்டுறதுக்கு உக்காஞ்சிக்கணும். அந்த அரை மணி நேரம் வச்சனவா 3:30 மணிக்கு முடிச்சு 4:30 5 மணிக்கு விடுங்க. உங்களுதுல 6 ஹவர் போட்டோம், எங்களுதுல 6 ஹவர் போட்டோம். ஈக்குவலா போகுதுல. அதே செகண்ட் ஷிஃப்ட் வருங்க நேரா பஞ்ச் வச்சுட்டு மிஷின் ஓட்டணும் போயிட்டு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மீட்டிங் வச்சா மீட்டிங்லாம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. மீட்டிங்ல இருந்தா ஒண்ணுமே கிடையாது, நஷ்டம் தான் கம்பெனி. ஆனா அந்த ஒரு ஹவர்ல ஏன் நஷ்டமாயிடுதா? ஏன் அவங்களே தான் உட்கார வைக்கலாம்ல, நாங்க உட்கார மாதிரியா? அதெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. என்ன நஷ்டமாயிடல கம்பெனி 1 மணி நேரத்துல? ஹாடா பாங்களா, என்னென்ன கதை காட்டுறீங்க? உங்க ஷிஃப்ட் மட்டும் நான் ஓடணும், எங்களுக்கு வீட்டுக்கு போடாம அவனுக்கு தாலி இறக்கணும் 1 ஹவர். ஏன்னா இது உன் ஜவுரியத்துக்கு போறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யூனியன் தான். யூனியனே ஒன்னி வேஸ்ட். யூனியன் தான் இதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி இல்ல, பசங்களுக்கு 1/2 ஹவர், நம்மளுது 1/2 ஹவர் இருந்தா கரெக்டா இருக்கும். யூனியனே 1 ஹவர் எடுத்துக்கலாம் சார். பசங்க நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாங்க? கம்பெனிலே 9 மணி நேரம் சாகணும். மாப்பிள்ள நீ அவங்க சொல்றதுலாம் கேட்காது மாப்பிள்ள. இந்த டான்ஸ் அந்த டான்ஸ் என்ன பண்ணு, இந்த பாரு ஒரு சாங் ஒன்று புச்சினா ஜம்முன்னு மேயும். அது பாட்டுன்னு மேய்ஞ்சிட்டு போயிருக்க, நான் என் பாட்டுன்னு இப்படி சுத்தி கிடப்பேன். நான் எப்போனாலும் செல்லத்துலாம், எப்போனா படுக்கலாம், எப்போனா சாப்பிடலாம். வெளியே வந்துருமாப்ல. அதுல ஏன் கஷ்டப்பட்டுக்கிற? நம்ம ஒய்ஃபு தான் வேஸ்டா போகுது.